பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும். வித்யா, இப்போ கண்ணை தர. எப்படி இருக்கு என்னோட சர்ப்ரைஸ்? நல்லா இருக்கா? வாவ், செம்ம பிளேஸு, செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருக்க. வேறு லெவலில் ஷாம், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ 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 ஸோ மச். இந்த மாதிரி ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அழகாக, எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணியிருக்க. சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒயிட் கலர்லேயே எல்லாமே செட் பண்ணி, வாவ், செம்ம 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 ஹாப்பியாக இருக்கேன் நான். இருமா இதுக்கே ஹாப்பியானா எப்படிம்மா? இன்னும் எவ்வளவோ இருக்குது சர்ப்ரைஸ். இது உனக்கு ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, சரியா? இதுக்கே நீ இவ்வளோ சந்தோஷப்பட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற எல்லாத்துக்குமே நீ கண்டிப்பாக ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவேன். நீ இந்த சந்தோஷத்தை பார்த்துட்டே இரு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எனக்கு டைம் கூட நான் வந்துடுறேன். ஹே ஷாம், நீ எங்கே போகிற? என்ன தனியாக விட்டுட்டு? எனக்கு பயமாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துல தனியாக இருந்தா. நீ தனியாலாம் இல்லை, நான் உன் கூட எப்போவுமே இருப்பேன். இப்போ பக்கத்தில் தான் போகிறேன். உனக்கு பயப்படுற மாதிரிலாம் இங்கே எந்த விஷயமும் இல்லை. நீ சேஃப் தான், ஓகேவா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்துடுறேன். ஓகே ஷாம், சீக்கிரம் வந்துடு. ஓகேம்மா. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல் நனவுகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூட குளிரின்றது. மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக யோசிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் எப்போ பண்ணா? என் கூட தானே இன்னைக்கு ஃபுல்லாக இருந்தான். இது எல்லாமே பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஏதாவது ஆள் வச்சு பண்ணியிருப்பானோ? பட் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸ். எனக்கு அவன் இதுலேருந்தே தெரிய வருது அவன் என்ன சொல்ல வரான்ட்டு. நானும் எப்படா அவன் சொல்லுவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மூமெண்ட்டில் நான் நிற்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்குது. இது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு வரும்போது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தேன். ரொம்ப யோசிச்சுட்டே தான் வந்தேன் என்ன பண்ண போகிறேன். பட் இந்த டைம், இந்த மூமெண்ட்டில் எனக்கு அவன் சொல்லணும், டக்குன்னு சொல்லணும்னு மட்டும்தான் தோணுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோடய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஷாம், வந்துட்டியா? நான் வந்துட்டேன். நீ கண்ணை மூடு கொஞ்ச நேரம். ஏன்? சொன்னா கேளுமா, ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓகே. இப்போ கண்ணை தர வித்யா, இப்போ கண்ணை தர. ஹே ஷாம், நான் என்ற சொல் இனி வேண்டாம். நீ என்பதே இனி நான் தான். என்ன அது? வித்யா, இதை நான் இந்த டைமில் உங்ககிட்ட சொல்லணுன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அட்மாஸ்பியரோடு உங்ககிட்ட சொல்லணும், இப்படி ஒரு அழகான சுச்சுவேஷன் நான் அமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட சொல்லாமே இருந்தேன். இது எனக்கு ஒரு கரெக்டான டைம்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் என் மனசில் உள்ள எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிடணுன்னு நான் ஆசைப்படுறேன். சொல்லட்டுமா? கண்டிப்பாக சொல்லு ஷாம். வித்யா, நம்ம மீட் பண்ணி இதோட 7 மந்த் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் உன்னை காலேஜ் ஃபஸ்ட் டே அன்னைக்கு தான் உன்னை பார்த்தேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அது ஏன், என்ன, எதுக்கு எதுவுமே எனக்கு தெரில. இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல. என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் பேச மாட்டேன், எந்த பொண்ணு கூடயும் அவ்வளோவா நான் இருக்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் நான் எரிஞ்சு தான் விழுவேன் மோஸ்ட்லி. ஆனால் உன்னை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
கல்யாணம் பண்ணால் உன்னை தான் பண்ணணும். அந்த ஸ்பாட்டில் எனக்கு தோணுன விஷயம் நான் சொல்கிறேன். மேரேஜும் நடந்தால் இவ கூட தான்னு எனக்கு தோணுச்சு. அது ஏன் தோணுச்சு, எதுக்கு தோணுச்சுன்னு இப்போ வரைக்குமே எனக்கு ப்ராமிஸாக தெரியவே இல்லை. நீ எனக்கு என் லைஃப்பில் கிடைச்ச மிகப்பெரிய பெரிய பெரிய கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். உன்னை நான் பார்த்தேன்னா எனக்கிட்ட இருக்க எல்லா கஷ்டமும் பறந்துடும். நான் எவ்வளோ சேடாக இருந்தாலும் உன்னோட ஃபோட்டோ நான் பார்த்தேன்னா அடுத்த செகண்ட் என்னோடய வாயில் ஸ்மைல் மட்டும்தான் இருக்கும். அப்படி தான் நான் உன்னை பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 ரசிச்சுட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும். இப்போ மட்டும் இல்லை, என்னோடய மூச்சு நிற்கிற வரைக்கும் உன்னை நான் பார்த்துட்டே இருப்பேன், உன்னை ரசிச்சுட்டே இருப்பேன், அண்ட் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். வித்யா, I love you so much. I love you. இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை, இது போல் வரமெங்கும் சொர்க்கம் இல்லை. உயிரே வா. இதுக்கான ஆன்சர் கூட நீ இப்போ உடனே தரணும்னு அவசியம் இல்லை வித்யா. என் மனசில் உள்ளதை நான் உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிடணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த டேயை நான் சூஸ் பண்ணி உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நீ என்னை வெயிட் பண்ண சொன்னாலும் எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ண நான் தயார். நீ நல்லா யோசித்து எது முடிவிடு. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. நீ 1 வருஷம் வெயிட் பண்ண சொல்கிறியா? டன். 2 வருஷமா, 3 வருஷமா, இல்லை 4 வருஷமா, இல்லை எத்தனை வருஷம் நீ வெயிட் பண்ண சொல்கிறியோ அத்தனை வருஷம் நான் உன் காதல் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். நான் எப்போவுமே உன்னை லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன் வித்யா. ஐ லவ் யூ. ஷாம், நான் ஒன்று சொல்லவா? உனக்கு எப்போ என்னை பார்த்தோன்னே காதல் வந்துச்சு அப்படின்னு நீ சொல்கிற. எனக்கு எப்போ காதல் வந்துச்சு தெரியுமா? நீ எனக்காக ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணும்போது. உன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் உன்னை பார்த்த உடனே லவ் வரல தெரியுமா? நீ எனக்காக சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் பார்த்து பண்ணுவேன். என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுலேருந்து, என்னை கேர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. எனக்கு இந்த மாதிரி ஒரு கேர் என்னோடய அப்பா கிட்டேருந்து மட்டும்தான். ஒரு ஆம்பளையாக யார்கிட்டேருந்து கிடச்சிதுன்னா என் அப்பாட்டேருந்து தான் கிடச்சிது. அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருந்து கிடச்சிது இந்த கேர், இந்த அஃபெக்ஷன் எல்லாமே. எனக்கு அப்போ தான் என்ன அறியாமையே உன் மேலே எனக்கு காதல் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும், அது லவ் இல்லையான்ட்டு. பட் இந்த மூமெண்ட், இந்த செகண்ட் நானும் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டூ. வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. இந்த காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன், நீ தாண்டி போன போது அது தர. நீ அழக்கூடாது, எப்போவுமே அழக்கூடாது வித்யா. எப்போவுமே நான் உன்னை அழாமல் கண்டிப்பாக உன்னோட அப்பா அம்மா உன்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட அதிக லவ்வோட, அதிக கேரோட, அதிகமாக உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் கடைசி வரைக்கும். உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழாமல் நான் பார்த்துப்பேன். அழ வைப்பேன் அப்பப்போ, அதுக்காக அழ வைக்க மாட்டேன்லாம் சொல்லலை. கண்டிப்பாக நான் அழ வைப்பேன். நான் மட்டும்தான் அழ வைப்பேன், அதை நான் மட்டும்தான் தொடப்பேன். ஓகேவா? இப்போ அழாத, கண்ணை தொட. சிரிச்சுக்கிட்டே இதை வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. பைத்தியம், தேங்க்யூ இல்லை, லவ் யூ. லவ் யூ டூ. சரி, ஓகே, போதும். எவ்வளோ நேரம் முட்டி போட்டுட்ருப்ப? கால் வலிக்க போகுது, ஏந்திரே. மேடம், இன்னும் சர்ப்ரைஸ் முடியல. இன்னும் என்னோடய லவருக்கு நிறையா கிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்குது, சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக நான் கொஞ்சம் நேரம் நீல் டவுன் போட்டு தான் ஆகணும். ஒரு நிமிஷம், கண்ணை மூடு. இன்னும் என்ன சர்ப்ரைஸ் இருக்குது? சரி, ஓகே, கண்ணை மூடுறேன். டார்லிங், இப்போ கண்ணை தரங்க. ஷாம், திஸ் இஸ் இன்று விண்ணிலாவில் அந்த
மை ஒய்ஃப். ஷாம், நான் இப்போ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ப்ராமிஸா? நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ சொன்னது என் மனசு ரொம்ப 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 குளிர்ந்துடுச்சு. ப்ளீஸ் இதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். பட் வீட்டில் என்ன சொல்கிறது? இதனா சொல்லு, எதை வேணா சொல்லு, இதை மறைச்சு கூட வை. பட் இப்போதைக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். சரி, உனக்காக நீயே போட்டு விடு. கண்டிப்பாக கண்டிப்பாக, இதுக்கு தானே காத்துட்டு இருந்தேன். பாதினியே என் பாதினியே, நீ இல்லாமல் நான் ஏது கண்ணே. இங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே. நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காதலே. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சா? ஏந்திரு, கால் வலிக்க போகுது. உனக்காக நான் வாழ்நாள் ஃபுல்லாக அப்படி முட்டி போட தயாராக இருக்கேன், ஓகேவா? ஏய், அரைஞ்சிருவேன் இந்த சினிமாட்டிக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தேனா. ஏந்திரு, கால் வலிக்க போகுது. சரி ஓகே ஓகே, கோவப்படாத, எந்திரிச்சிட்றேன். லைஃப் லாங் இப்படியே லவ் பண்ணிகிட்டே ஹாப்பியாக இருக்குமா? லவ் மட்டும் இல்லை, சண்டை அழுக எல்லாமே பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்போம். அதுவும் சரிதான். சூப்பர் சூப்பரு. தவிக்கிறேன் உனது கனவாலே, துடிக்கிறேன் துடிக்கிறேன் உனது நினைவாலே, நான் அனுப்பும் பூவாசம் நீ அனுப்பும் பூவாசம் என் மூச்சில் உன் மூச்சை சேர்க்கின்றதே. ஹே, என்னது இதெல்லாம்? உனக்காக தான் ஒரு சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாமா? மை ஒய்ஃப், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே வித்யா எஸ்வி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூமா.